இயேசுவை அறியாத ஜனங்கள் தங்கள் விசுவாசத்தினாலே வாழுகிறார்கள். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனற்ற தேவன். அவர்கள் ஆராதிக்கிற தேவன், அவர்கள் சத்தத்தை கேட்டு செயல்படாத தேவன். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எந்த நன்மையும் செய்ய முடியாத தேவன். அவர்கள் ஆராதிக்கிற அந்த பொய்யான தெய்வத்த இவங்க நம்புறாங்க. அதனால தான் இவங்க வாழ்றாங்க. இவங்க விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் இவங்க வாழ்றாங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு நாள் அந்த தெய்வம் தனக்கு நிம்மதிய தரும்னு நம்புறாங்க. ஒரு நாள் அந்த தெய்வம் தன்னை ஆசீர்வதிக்கும்னு இவங்க நம்புறாங்க. அந்த தெய்வம் நம்பிக்கைக்குரிய தெய்வம் அல்ல. அந்த தெய்வத்துக்கு நம்புனாலும் அதுக்கு நன்மை செய்ய தெரியாது. அந்த தெய்வத்த நாடுனாலும் அதுக்கு நன்மை செய்ய தெரியாது. அது ஒரு பொய்யான தெய்வம். அது தீமையை மாத்திரமே செய்கிற தெய்வம். அது ஜனங்களை வருத்தத்திலே தள்ளுகிற தெய்வம். ஜனங்களை அது நரக வாழ்வுக்கு தள்ளுகிற தெய்வம். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் அந்த தெய்வத்த நேசிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் அந்த தெய்வத்த நம்புறாங்க. இந்த ஜனங்கள் அந்த தெய்வத்த தேடி போறாங்க. எதுவுமே நடக்கலைனாலும். அதனால தான் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நாம் விசுவாசிப்பதற்கு ஏற்றவைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின்படி எல்லாம் ஆகக்கடவது ஆகக்கடவுன்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு அதற்கான அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இன்னும் அவர் மேல் உறுதியாய் இருக்குமே ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் இன்னும் அவர் மேல உறுதியாய் இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலே நாம தான் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அந்த அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற அந்த ஜனங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த ஜனத்த வாழ வைக்குது. அந்த ஜனங்கள வாழ வைக்குது. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கையும் உண்மையான ஜீவனுள்ள தேவன் மேல இருக்கிறபடினால, அதை நாம் இன்னும் கூட ஒரு ஆத்துமாவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உறுதியாக செயல்படுத்துவோமேயானால், நானும் நீங்களும் இந்த பூமியில அநேகர் காண்கிற ஒரு அதிசய பாத்திரமாக, ஒரு அக்ஷய பாத்திரமாக, ஆண்டவரால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கப்பட்ட பாத்திரமா மாறிருவோம். அதனால விசுவாசிக்க வேண்டிய நாம, நம்முடைய தேவனை விசுவாசிக்காம இருக்கிறோம். நம்ப வேண்டிய நாம, நம்முடைய தேவனை இன்னும் நம்புவதற்கு அந்த ஏதுவான காரியங்களை செய்யாம இருக்கோம். அதனால அந்த அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களை பார்க்கும்போது நாம் பரிதாபப்படுகிறோம். நம்முடைய ஜனங்களை பார்க்கும்போது நாம் பரிதாபப்படுகிறோம். அவர்கள் ஏன் இப்படி வந்து அந்த பொய்யான தெய்வத்தை விசுவாசிக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு பரிதாபப்படுகிறோம். ஏன் இந்த ஜனம், தேவ ஜனம் மெய்யான தேவனை விசுவாசிக்க மாட்டேங்குது அப்படின்னு பரிதாபப்படுகிறோம். தேவ ஜனமே, நீங்க மெய்யான தேவனை விசுவாசித்து இந்த பூமியில தேவனின் சாட்சிகளாய் மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த பொய்யான தேவனை நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக இந்த மெய்யான தேவனிடத்திலே வருவதற்கு நீங்கள் வழிகாட்டியாக மாறுவீர்கள். விசுவாசிங்க, ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.